ஹலோ வீவர்ஸ், வரப்போகின்ற மார்ச் 14ஆம் தேதி பயங்கரமான சந்திர கிரகணமானது ஏற்பட போகிறது. இதன் பிறகு தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை சந்திக்க போறாங்க. பொதுவாகவே கிரகணம் அப்படிங்கிறது இயற்கையாக வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமிக்க நிகழ்வு என்று சொன்னாலுமே கிரகணம் என்று சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமானது வந்துவிடுங்க. காரணம் என்னன்னா, ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணங்களானது ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இருக்கலாங்க. சிலருக்கு அது நன்மைகளாக இருந்தாலுமே பலருக்கு பாத்தீங்கன்னா மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில தான் இந்த கிரகணங்களானது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. சோ அந்த வகையில தான் வரப்போகின்ற மார்ச் 14ஆம் தேதி சந்திர கிரகணத்திற்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திக்க போறாங்க. ஆல்ரெடியே அவங்களுடைய தொழில் ரீதியாக ரொம்பவே பின்னடைவை சந்தித்து கொண்டு இருப்பதோடு உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் பல சங்கடங்களை சந்தித்து கொண்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த கிரகணத்திற்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையானது எப்படி புரட்டி போட போகிறது, நல்லபடியாக இருக்குமா, இன்னுமே அதிகப்படியான மோசமான விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்களா என்பது குறித்தும் தெரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு கிரகண பாதிப்புகள் எதுவும் வரக்கூடாது, இந்த தோஷங்களின் மூலமாக உங்களுக்கு அதிகமாக கெடு பலன்களை நீங்க சந்திக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த கிரகணம் முடிஞ்ச உடனேயே கிரகண தோஷத்தை போக்கிக் கொள்ளுங்கள். அது எப்படி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதாவது கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த இரண்டு பொருட்களை மட்டும் கலந்து குளித்துடுவாங்க. இதன் மூலமாக கிரகண தோஷ பாதிப்புகளும் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. எனவே அந்த இரண்டு பொருட்கள் என்னென்ன, மேலும் ஜோதிட ரீதியாக இந்த மார்ச் 14ஆம் தேதிக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. இதனால உங்களுக்கு மன நிம்மதியானது கிடைக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 14/3/2025 வெள்ளிக்கிழமை அன்றுதான் இந்த ஒரு சந்திர கிரகணமானது வரப்போகிறது. இந்த கிரகணமானது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வரைக்கும் நீடிக்க போகிறது. இந்த கிரகணத்திற்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டுதான் இருக்க போகிறது. இதன் விளைவாக எல்லாம் தான் பாத்தீங்கன்னா வரப்போகின்ற மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்ச் 14ஆம் தேதி இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் சிக்கனத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. ஏனென்றால் இப்போது நீங்க செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு பைசாவையும் பார்த்து தான் செலவு பண்ண வேண்டுங்க. ஏனோ தானோ அப்படின்ட்டு நீங்க பாட்டு செலவு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக பாத்தீங்கன்னா நிதி ரீதியாக சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாங்க. ஒரு சேமிப்பு தொகையாவது போட்டு வைத்துக் கொள்வது மிகவும் நல்லதாக இருக்க கொடுங்க. எப்போதுமே பாத்தீங்கன்னா நம்முடைய வருமானம் இவ்வளவு, மாதம் இவ்வளவு செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நாம அத்தியாவசியமான செலவுக்கு ஒதுக்கி வச்சிடணும். அதே போல பாத்தீங்கன்னா நிச்சயமாக பாத்தீங்கன்னா எவ்வளவு கம்மியாக நம்ம சம்பாதித்தாலும் சரிங்க, அதுல ஒரு பெர்சன்டேஜாவது பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாவது எடுத்து சேமித்து வைக்க வேண்டுங்க. சேமிப்பு பணத்தை எடுத்து வச்சதுக்கு அப்புறமேட்டு மீதம் இருக்கக்கூடிய தொகையில அத்தியாவசியமான செலவுகள் செஞ்சுட்டு அதுலயும் மீதம் பணம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வேண்டுமென்றாலும் நீங்க சேமித்தே தொடர்ந்து வச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு சில நேரங்கள்ல இக்கட்டமான சூழ்நிலையில அத்தியாவசியமான செலவுகள் வருது அப்படிங்கிற பட்சத்துல அந்த செலவுகளை எளிமையாக பாத்தீங்கன்னா நீங்க சமாளிக்கலாங்க. ஏன்னா உங்க கையில எந்த பணமுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அந்த நேரத்துல போய் வெளியிடங்கள்ல கடன் வாங்கி அந்த விஷயங்களை சமாளிக்கிறதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு போரே முடிஞ்சது போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க கொடுங்க. எனவே எப்போதுமே பாத்தீங்கன்னா பணத்தை சேமித்து வைக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே எல்லா பொருட்களுமே வேண்டும் அப்படின்னு நினைப்போம். எல்லா பொருட்களுமே நம்முடைய வீட்டுல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் தாங்க. ஆனா நம்முடைய வருமானம் எவ்வளவு, நாம இந்த பொருளை நாம யூஸ் பண்றோமா, இல்லைன்னா இந்த பொருளை நாம சும்மா அழகுக்காக வாங்கி வைக்கிறோமா, அதுல நமக்கு ஏதாவது யூசேஜ் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு யாரா இருந்தாலும் செலவு பண்ணுங்க. அது இன்னுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கைக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் தனுசு ராசி நேயர்கள் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்களும் சரிங்க, சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க, புதியதொரு தொழிலை துவங்க அரசு கடனானது இப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே நான் புதுசாக தொழில் தொடங்கணும், அதற்காக நான் சில முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா எதுவுமே எனக்கு சாதகமாக கிடைக்கல, பணமானது கையில கிடைக்க மாட்டேங்குது, பணம் கிடைச்சா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரெண்ட்டுக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா அந்த இடத்துல தான் நான் ஆபீஸ் செட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான ஐடியா எல்லாமே வச்சுட்டு தான் இருக்கீங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல செயல்படுத்தி தரக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. சோ முழுக்க முழுக்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு சில இடங்கள்ல கொஞ்சம் பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணுங்க. அப்போதுதான் பாத்தீங்கன்னா நம்மளால சேமித்து வைக்க முடியும். அதே போல தக்க சமயத்துல அந்த சேமிப்பு பணமுமே நமக்கு உதவியாக மாறக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா நீங்க சிக்கனமாக இருந்தீங்கன்னா இப்போது ஒரு புதுசா ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா உங்களுடைய பணத்தையே எடுத்து நீங்க முதலீட்டு பண்ணி அந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது பணம் கையில இல்ல அப்படின்னா நம்ம கடன் வாங்கணும் இல்லையா, நம்ம கேட்கக்கூடிய இடத்துல கடனுமே டக்குன்னு கிடைக்காது இல்லையா. சோ இது மாதிரியான பல பிரச்சனைகள் ஏற்படலாம். இதெல்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் அத்தியாவசியமான செலவுகள் செஞ்சுட்டு அனாவசியமான செலவுகள் அப்படிங்கறத நீங்க தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சந்திர கிரகணமானது அன்றைய நாள் 6 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா முடிவடைய போகிறது. நீங்க ஒரு 6:30 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க குளித்து கொள்ளுங்கள். குளிக்கக்கூடிய தண்ணீர்ல பாத்தீங்கன்னா கல்லுப்பையும் மஞ்சளையும் கலந்து குளித்துட்டு வாங்க. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்குமே நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. எதிர்மறை சக்திகள் இருந்தா அது எல்லாமே நீங்கி ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. கண் திருஷ்டி பிரச்சனைகள் இருந்தா அதுவுமே நீங்க ஆரம்பிக்குங்க. சோ முழுக்க முழுக்க நீங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை அன்றைய நாள் பாத்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்க வீட்டுல செஞ்சுட்டு வாங்க. பிறகு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வைத்துட்டு அன்றைய நாள் 2 பேருக்காவது கோதுமை பாக்கெட் வாங்கி ஒரு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா நல்லதுங்க. ஒரு 2 பேருக்காவது உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த கோதுமை பாக்கெட்டை பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு வாங்க. மேலும் குடும்ப தலைவிகளுக்கு கணவரது முழு சம்பளமுமே தங்களுக்கு கைக்கு வரும் அப்படின்னே சொல்லலாங்க. தங்களுடைய குடும்பம் நிர்வாகமானது மேம்படக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது மாற ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. சிலருடைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் பாத்தீங்கன்னா சம்பாதித்த பணத்தை பாதி செலவு பண்ணிட்டு பாதி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த பணத்தை வச்சு அவங்களுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா அதாவது அந்த குடும்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நடத்தி வருவதே ஒரு போராட்டமாக இருக்கக்கூடும் ஒவ்வொரு மாதமும். ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காதுங்க. உங்களுடைய கணவர் உழைத்த பணத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுடைய கையில் கொடுப்பாரு. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்களுமே சேமிப்பானது உங்களுடைய வீடுகளிலுமே உயர ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு அடைக்கப்படலாங்க. மேலும் தங்களுடைய அறிவுரையை கணவர் கேட்டு நடந்து கொள்வார். இதனால ரொம்பவே பாத்தீங்கன்னா மன மகிழ்ச்சியில இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த ஆசை இருக்கும், நாம சொல்றத நம்ம கணவர் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசை இருக்குங்க. அதாவது யார் வேண்டும் என்றாலும் யார் சொல்வதை வேண்டும் என்றாலும் தாராளமாக கேட்கலாம். நல்லதா இருந்தா தாராளமாக நம்ம கேட்கலாங்க. அதுல வயசு வித்தியாசம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம பார்க்க கூடாது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு முடிவெடுக்கிறோம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா கணவர் மட்டுமே எடுக்கணும் இல்லைன்னா மனைவி மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. இருவருமே சேர்ந்து குடும்பத்துக்காக யோசித்து நீங்க பேசி அந்த முடிவை எடுக்கும் போது இன்னுமே அந்த முடிவானது ரொம்பவே பாத்தீங்கன்னா வலிமை பெறும். அந்த முடிவின் மூலமாக நிச்சயமாக நல்லது நடக்குங்க. இதையெல்லாம் விட இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஒரு விதமான அன்பானது அந்த இடத்துல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சோ எது செய்வதாக இருந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ, அதை இருவருமே டிஸ்கஷன் பண்ணும்போது இன்னுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுக்குள்ளேயும் ஒரு நல்ல முன்னேற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. மேலும் பாத்தீங்கன்னா இளம் பெண்களுக்கு விரும்பியவாறே நல்ல துணையானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. திருமணத்திற்கு வரன் பாக்குறீங்க அப்படின்னா நல்ல வரனானது அமையுங்க. கலைஞர்களுக்கு எதிர்பாலினத்திடம் கவனமாக இருக்க வேண்டும். அதிகமாக பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும். நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படிங்கறத மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா நல்லதாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு தனக்கு புரிந்து கொள்ள
முடியாத பாடத்தை ஆசிரியரிடம் சந்தேகத்தை தீர்த்து கொள்வது நல்லதுங்க. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய தேக ஆரோக்கியமானது சிறப்படையும். ரொம்பவே மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. அந்த மனமகிழ்ச்சி முகத்திலையுமே தெரிய ஆரம்பிக்கும். முகமுமே பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்துல பார்க்கும்போது தனுசு ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு. வியாழக்கிழமை அன்று மஞ்சள் வஸ்திரத்தை குரு பகவானுக்கு சாத்தி வருவது தடைகளை உடைக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.